அது எடுத்து போட்டு போலாமாப்பா. அனைவருக்கும் வணக்கம். 2006 2011 கலைஞர் ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் மாமல்லபுரம் அருகே இருக்கிற நெமிலி என்ற பகுதியில் நாள் ஒன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் உற்பத்தி கொண்ட அந்த கடல் நீரை குடிநீராக்குற திட்டத்தை அன்றைக்கு துணை முதல்வராக இருந்து உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் 23/2/2010 அன்று அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதிமுக ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக ஈசிஆரில் உள்ள அடையாறு முதல் ஈஞ்சம்பாக்கம் வரையிலும், ஓஎம்ஆர் சாலையில் பெருங்குடி முதல் செம்மஞ்சேரி வரையிலும், மயிலாப்பூர் நந்தனம் ஆகிய பகுதிகளில் அடங்கியிருக்கிற 9 லட்சம் மக்களுக்கு தினமும் தண்ணீர் தருகிற அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் அதே நெம்மேலியில் 1516.82 கோடி மதிப்பில் நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் கடல் நீர் குடிநீர் ஆக்கிற திட்டத்தை, 2வது கடல் நீர் குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அது என்னைக்குன்னு சொன்னால் 24/2/2024 அன்று தொடங்கி வச்சாங்க. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகின்ற குடிநீர் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற செங்கற்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் அதுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தென் சென்னை பகுதியில் அடங்கியிருக்கிற ஆலந்தூர், புனித தோமையர் மலை, மூவரசம்பட்டு, பல்லாவரம், கீழ்கட்டில், அதேபோல் வேளச்சேரி, உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், கோயிலம்பாக்கம், நன்மங்கலம் ஆகிய பகுதிகளில் வசிக்கிற 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தினமும் தண்ணீர் தர வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வச்சது மட்டும் இல்லை, இந்த ரோட்லேயே அந்த திட்டத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டு போட்டு அதையும் திறந்தாங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கம்பீரமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டு சிதலம், அதை ஒரு துணியை போட்டு மூடி உள்ள இருக்கிற தலைவருடைய பேர்லாம் நீக்கிட்டாங்க. இதை அறிந்த நாங்கள்லாம் அங்கே போய் நம்முடைய தோழர்கள்லாம் எந்த நோக்கத்திற்காக நீக்கினீங்க எங்கள் கல்வெட்டை, தலைவர் பெயர் போட்டது எதுக்கு எடுத்தீங்க கேட்டதுக்கு அது கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிச்சு, அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறோம், இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அப்பேற்பட்ட கம்பீரமாக அமைக்கப்பட்ட அந்த கல்வெட்டை இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, ஆலந்தூரில் என் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதல்வராக இருந்த நம்ம உதயா வச்சு போய் திறந்த ஒரு மண்டபத்தை அதில் கூட கல்வெட்டே வைக்கிறேன்னு சொல்லி வைக்கவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தலைவர் அவர்கள் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் எதெல்லாம் திறந்து வச்சாங்களோ அந்த கல்வெட்டெலாம் நீக்குகிற ஒரு நிலையில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது முதல் கட்டமாக இன்றைக்கி அந்த நெமிலியில் அந்த பணி நடைபெற்று இருக்கிறது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஆட்சியாளர்கள் 50 நாள் ஆச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்து, இன்னும் அவங்க திட்டங்கள்லாம் எதுவும் கூட செயல்படுத்தலை. நாம் எந்தெந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தின்னு இருக்கிறோமோ அதை தான் இப்போ அவங்க செயல்படுத்துகிறாங்களே தவிர புது திட்டத்தை அவங்க செயல்படுத்தலை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் புது திட்டத்தில் கவனத்தை செலுத்தி செய்யணும். இது போன்ற திட்டங்களில் நீங்கள்லாம் ஈடுபடக்கூடாது என்பதை
நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ டிஎன்பிசியில் 401 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அது நம்ம போட்ட திட்டம், நம்ம உருவாக்கின திட்டம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. பத்திரப்பதிவு துறையில் 3.0 நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், அது அவங்க எடுத்துகிட்டு வந்த மாதிரி போடுறாங்க. இது மாதிரி நம்ம எடுத்து வந்த திட்டத்தை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்களே தவிர புது திட்டங்கள் எதுவும் எடுக்காமல் இது போன்ற சில்லி திட்டங்களில் இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய தளபதியை பொறுத்தவரையிலையும் அற்புதமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். இந்த 5 வருஷத்தில் ஒரு 50 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் 5 ஆண்டுகளில் செய்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்ற தகுதியை உருவாக்கிய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள். நீங்கள் அவர் பேர் கல்வெட்டு எடுத்துட்டா அவர் பேர் மறைஞ்சிடன்னு நினைக்கிறாங்க. கல்வெட்டாக மனதில் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் கல்வெட்டாக பதிந்திருக்கிற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நீ மகளிர் உரிமை திட்டம் நீ தலைவர் பேர் சொல்லி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடியல் பயணம் திட்டம் தலைவர் பெயர் சொல்லி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் இருக்கிற வரையில் மக்கள் மனதில் எந்த காலத்திலும் தலைவருடைய பெயரை புகழை அழிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக இன்னைக்கு காலையில் நாங்கள் அங்கே போய் கரெக்டாக போராட்டம் பண்ண உடனே அதிகாரி எங்ககிட்டே தொலைபேசியில் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கல்வெட்டை சீரமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் கம்னு இருக்கிறோம். அது ஒரு வாரத்துக்குள்ளே சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மாவட்டமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் பொறாமை உச்சரிப்பு. ஆமாம், நான் முதல்வன் இருந்தது, முதல்வன் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. எங்கே பார்த்தாலும் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய பெயரை கண்டாலே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு அந்த பேரை எங்கே பார்த்தாலும் ஒதுருது. அதனால தான் அவர் போகிற இடங்களெல்லாம் கல்வெட்டை இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோடு அவங்க இதெல்லாம் அகற்றிட்டு வராங்க. நான் முதல்வன் திட்டத்தில் பேரை மாற்றினாங்க. தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் பேரை மாற்றினாங்க. பேரை மாற்றுறதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மாற்றிட்டு போட்டோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்து திட்டங்களை செயல்படுத்தியது, பயனடைந்த மாணவர்கள்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது, இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். அது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. டிஐபிஆரை வந்து தாவேகானுடைய ஐடி விங் மாதிரி அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் வந்து உங்கள் முன்னாடி இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு விரும்புறீங்க? இன்னும் 6 நாள் போயிடுச்சு பாருங்க. முடியலண்ணா, அவங்க பண்ணலண்ணா. நீங்கள் நேற்று நாங்கள் போய் நம்ம ஆள்லாம் போய் ஒரு க்ரீன் கலர் துணி போட்டு மறைச்சிருந்தாங்க. அது உள்ளே எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் உடச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம ஆட்கள்லாம் போய் கலெக்ட் பண்ண உடனே இன்றைக்கி அதிகாரிலாம் காலையில் எனக்கே ஃபோனில் வந்து ஒரு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம், 2-3 கல்வெட்டு விழுந்து போச்சு, அதனால தான் நாங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு புதுசாக போடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரத்தை பார்க்க போகிறோம். அவருடைய கில்லி படத்தில் கபடி விளையாட்டில் இந்த பிளேடு மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உன்னுடைய திறமை மேலே வையின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு நல்ல திடமான ஒரு திட்டத்தை கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர் விஜய். ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை வேண்டாம், கல்வெட்டில் நீக்கிற வேலை வேண்டாம். அப்படி நீக்கினா எங்களுடைய தலைவர்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் நடக்கும். இன்றைக்கு